இமேஜின் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டினியூஸாக பேக் டு பேக் ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்குதுன்ற மாதிரி எடுத்தது எல்லாமே ப்ராஃபிட்ஸ். ஸோ ஃபைனலி ஓகே நான் மார்க்கெட்டை கிராக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. அண்ட் தென் ஃபைனலி ஒரு லாஸ் வருது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே இன்னொரு லாஸ் வருது. பேக் டு பேக் லாஸஸ் வந்துகிட்டே இருக்குது. சடனாக நல்லா கான்ஃபிடென்ஸ் பீக்கில் இருந்த நீங்கள் சடனாக உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. என்னடா அது நம்ம உண்மையாலே ட்ரேடர் தானா, இல்லை நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்குமான்னு ஒரு டவுட் வர அளவுக்கு ஒரு பேக் டு பேக் லூசிங் ஸ்ட்ரிக்ஸ் வருது. அந்த மாதிரி நீங்கள் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பார்த்தேன். அதை பார்க்கும் போதே 10 years பிஃபோர் என்னையே என்னை பார்த்த மாதிரி இருந்தது. அது என்னன்னு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த குரங்கு மாதிரியே தான் நானும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ட்ரேடை போட்டுட்டு அடடா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடக்கூடாதுன்னு நிறைய வாட்டி வேண்டியிருக்கேன். இன்ஃபேக்ட் 10-11 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரேட் இதே மாதிரி ஒரு ட்ரேட் இன்ஃபோசிஸில் எடுத்தேன். அந்த ட்ரேடை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரேடை பற்றி ரிசல்ட் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸும் போட்டேன். டுமாரோ இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு, இன்கேஸ் ஒர்க் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் காரே வாங்கிடுவேன்ட்டு. இந்த கவுண்டமரி ஒரு படத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு ஐயோ இப்போ நான் ஏதாவது வாங்கியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துருவோம். பட் ட்ரேட் நமக்கு தான் ஃபேவராக போகும்னு அன்றைக்கி ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு 11ஆம் ரிசல்ட்டு, 10ஆம் ட்ரேட் எடுக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஏன்னா ட்ரேட் எப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ஏன்னா அப்போவே நான் அறிவாளி மாதிரி யோசிச்சுக்கிட்டு மார்க்கெட் இப்படி இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சைடு தான் போவோம். எதர் மேலே போவோம் இல்லை கீழே போவோம். மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் பயங்கர ப்ராஃபிட் வரும், கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் பயங்கர ப்ராஃபிட் வரும். இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை எவனாச்சும் கண்டுபிடிக்க முடியாது. நானே பேட்டர்ன் மை பேக் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரேட் எடுத்தேன். அவ்வளோ தற்கொலையாக இருந்திருக்கிறேன் அப்போ. ஸோ அப்போலாம் தெரியாது லைக் ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி ஐவி இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரிசல்ட் ஃபேவரபுளாக வந்தால் கூட யூ வில் ஸ்டில் லூஸ் மணி அஸ் அன் ஆப்ஷன் பையர்ன்றலாம் போக போக படிக்க தான் தெரிஞ்சது ஐவியோட இம்பாக்ட்லாம் என்னன்ட்டு. பட் அப்போ எதுவுமே தெரியல. ஸோ அந்த ட்ரேட் எடுத்தாச்சு. அந்த ட்ரேடு முடிகிற வரைக்கும் வேண்டாத கடவுள் இல்லை, எல்லா ப்ரேயரையும் போட்டாச்சு. ஏன்னா லைக் இந்த ஒரு வாட்டி நீ தப்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா கடவுளே நெக்ஸ்ட் டைம்லேருந்து இந்த தப்பை பண்ணவே மாட்டேன்னு சொல்லிவிடுவோம். இன்கேஸ் பை சான்ஸ் தப்பிச்சாலும் அதே தப்பு தான் திருப்பி பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ட்ரேடில் மட்டுமே நான் 6 மாதத்துக்கான சேலரி ஒரே நாளில் விட்டேன். ஏன்னா ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இந்த ட்ரேட் ஃபேவரபுளாக போகும்ட்டு. பட் எவென்ச்சுவலி அந்த குரங்குக்கு நடந்தது தான் எனக்கும் நடந்தது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஆல் த மணி வாஸ் கான். ஸோ அந்த குரங்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே நீங்கள் அந்த குரங்காக தெரிஞ்சிங்கன்னா தட் இஸ் வெரி குட். ஏன்னா அட்லீஸ்ட் நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறீங்க உங்களோட மிஸ்டேக். ஐயோ நானும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் ட்ரேட் எடுத்துகிட்டு இல்லாத கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுறீங்க. நிறைய பேர் இல்லை அந்த ஒரு தப்பை இன்னும் அக்னாலஜே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எவென்ச்சுவலி என்ன ஆகும்னா சூனர் ஆர் லேட்டர் உங்களோட கேபிட்டல் வைப் அவுட் தான் ஆகும். அட்லீஸ்ட் இந்த அக்னாலஜ் பண்ணவங்க ஃபர்தராக என்ன பண்ணலாம், இந்த மாதிரி லாஸஸ் வந்ததுன்னா அந்த லாஸஸை எமோஷ்னலாக எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ ஓவராலாக ஒரு லாஸ்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி மேலே வரலாம், ஸோ எமோஷ்னல் ஒரு சைக்காலஜிக்கல் பேரியர்லேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் எனி ப்ரொஃபஷன் பி இட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லைனானோ டாக்டர், எனி ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன் நீங்கள் எதில் வேணா இருங்க, இட் டசன்ட் மேட்டர். பட் இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே அப்ரோச்சை நீங்கள் ட்ரேடிங்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் நாட் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஏன்னா நம்ம என்ன மெயினாக நினச்சிக்கிறோன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அந்த ஒர்க்கை நல்லா கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களோட மேனேஜரோ உங்களோட டீம் லீடரோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க கரெக்டாக பண்ணுறீங்கன்ட்டு. இன்கேஸ் ஒழுங்காக பண்ணலன்னா அதே மேனேஜரோ இல்லை அதே டீம் லீடரோ உங்களை கழுவி ஊற்ற போகிறாங்க, திட்டு வாங்க போகிறீங்க. ஸோ பட் உங்களுக்கே தெரியும் இந்த ஒர்க்கு நான் தப்பாக பண்ணிட்டேன், ஆப்வியஸ்லி திட்டு தான் வாங்க போகிறேன்ட்டு. அண்ட் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு குட் செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், மற்ற டீம் மெம்பர்ஸோட நம்ம நல்லா பண்ணிட்டோம், அதனால நம்ம குட் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்கியிருக்கோம், டாப் அச்சீவர் அவார்டு வாங்கியிருக்கோன்ற ஒரு இது இருக்கும். ட்ரேடிங்கில் வரும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும் போது அந்த அச்சீவர் கூட கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே நான் குட் ட்ரேடர், ஏன்னா ஐ எம் ஆல்வேஸ் எ குட் எம்ப்ளாயி, ஸோ இப்போ நான் குட் ட்ரேடிங்குள்ளேயே வந்துட்டேன்ட்டு. பட் லாஸஸ் வரும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நான் ஆக்சுவலி குட் எம்ப்ளாயி, என்னோட ப்ரொஃபஷனலாக தான் பண்ணுறேன், பட் ஆனால் ட்ரேடிங்கில் என்னால் ஏன் ஒழுங்காக பண்ண முடியலன்ற ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஸோ லாஸ் வந்தாலே நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் இல்லை அப்படின்றது மைண்டில் போய் உட்காந்துரும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரேடர், கெட்ட ட்ரேடர். நல்ல ட்ரேடர்னால் ப்ராஃபிட்ஸ் மட்டுமே எடுக்கிறவன் நல்ல ட்ரேடர். கெட்ட ட்ரேடர்னால் எப்போவுமே லாஸஸ் எடுத்துருவன் கெட்ட ட்ரேடர் அப்படின்னு இல்லை. சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராகவே இருந்தால் கூட தே வில் கோ த்ரூ தேர் ஓன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ என்னோட ஓவரால் ஹீட் மேப்பே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் மாற்றி தான் வரும். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் ஹீட் மேப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன்ஸ் நான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க டேஸ், ரெட் லைன்ஸ் நான் ஆப்வியஸ்லி லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸ். இன் ஸ்பைட் ஆஃப் தட் எவென்ச்சுவலி ஐ மேட் எனஃப் மணி ஓவர் த லாங் ரன். பட் அப்படி இருந்துமே இந்த லாஸஸ்லாம் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ட்ரேடிங். ஸோ இதனால் கண்டினியூஸாக ஒரு 10 லாஸஸ் எடுத்துகிட்டு என்னோட செல்ஃப் எஸ்டீம்லாம் டவுன் ஆகாது. ஐயோ ஐ எம் அ பேட் ட்ரேடர், என்னடா அது நம்ம 10 லாஸ் எடுத்துட்டுமே அப்படின்னு நான் உட்காந்து ஃபீல் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஐ நோ அ ப்ராசஸ்.
அந்த ப்ராசஸ் படி நான் ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ராசஸ் படி பைன்னு வந்தால் நான் பை பண்ணணும், செல்லுன்னு வந்தால் செல் பண்ணணும். ஐ ஹேவ் அ ரூல்ஸ். அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுனால இந்த லாஸஸ் என்ன பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகனில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஏன் மைண்ட் செட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல்ன்ட்டு. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸை 2 பேட்சாக பிரிச்சுட்டாங்க, குரூப் ஏ அண்ட் குரூப் பின்ட்டு. 2 பேருக்குமே ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, வெரி ஹார்ட் டாஸ்க் டு கம்ப்ளீட். ஸோ அந்த டாஸ்க்கை யார் கம்ப்ளீட் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ குரூப் ஏக்கும் குரூப் பிக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, குரூப் ஏல என்ன சொன்னாங்கன்னா, வாட் எவர் யூ ஹவ் நோன் அதை வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், உங்கள் டேலண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், அதை வச்சு இந்த டாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. குரூப் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் எவர் யூ நோ அதை வச்சு பண்ணுங்க, பட் ஸ்டில் திஸ் இஸ் நாட் த எண்ட், நோ யூ கீப் ஆன் ட்ரைங், எவென்ச்சுவலி இல் பிகம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே நம்மக்கிட்ட கொடுத்த பேண்ட்வித் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. அந்த டாஸ்க்கை அவங்களால முடிக்க முடியல. ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த டாஸ்க் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால 2 பேராலே அந்த டாஸ்க் முடிக்க முடியாது. பட் எண்ட் ஆஃப் த ஓவரால் பீரியடில் அனலைஸ் பண்ணும்போது, இந்த குரூப் ஏவும் குரூப் பி அனலைஸ் பண்ணும்போது, யாரெல்லாம் குரூப் ஏல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களோ தே ஃபெல்ட் வெரி பேட். அவங்களோட ஓவரால் கான்ஃபிடன்ஸ் லெவல் கீழே இருந்தது, ஓவரால் செல்ஃப் எஸ்டீம் கீழே இருந்தது. தே ஃபெல்ட் லைக் ஓகே ஐ எம் நாட் அ பெட்டர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தே ஃபெல்ட். பட் இந்த குரூப் பியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி, யூ கேன் ட்ரை வித் வாட் எவர் யூ நோ, பட் எவென்ச்சுவலி யூ கீப் ட்ரைங், யூ வில் பிகம் அ பெட்டர் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த டாஸ்கில் அவங்க ஃபெயில் ஆனால் கூட பை த எண்ட் ஆஃப் த செஷன் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மி ஆகலை. ஏன்னா தே நோ எவென்ச்சுவலி தே வில் பிகம் பெட்டர்ன்ட். ஸோ ஓவராலாக இந்த மைண்ட் செட் அனாலிசிஸ் வச்சு கேல்குலேட் பண்ணும்போது ஒன்று மட்டும் கிளியர் கட்டாக என்ன தெரிஞ்சதுன்னா, பீப்புள் ஹூ தாட் ஓகே ஐ எம் அ பார்ன் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அவரால் அது முடியும், அவர் பிறந்ததுக்கே அதுக்காக தான், சக்ஸஸ் இஸ் பார்ன் அஸ் நோ ட்ரேடர், அவர் கண்டிப்பாக அதால் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நமக்கு ஏன் வருதுன்னா, ஆப்வியஸ்லி நம்மளோட இன்னொருத்தவங்க பெட்டராக பண்ணும்போது இஸ் அ பார்ன் டேலண்ட் ஜீனியஸ் அப்படின்னு நினச்சிப்போம். பட் அஸ் அ ட்ரேடராக நோ மேட்டர் வாட் யூ ஆல்வேஸ் ஹேவ் ஒன் மோர் ட்ரேட் டு டேக். இந்த ட்ரேட் இல்லையா, ஸ்டில் ஒன் மோர் ட்ரேட் இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், யூ ஆல்வேஸ் எவென்ச்சுவலி பிகம் அ பெட்டர் பர்சன் ஓவர் த லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அதனால தான் மோர் அண்ட் மோர் ட்ரேட்ஸ் எடுக்க பெட்டர் ட்ரேடர் யூ பிகம். ஸோ எவென்ச்சுவலி நீங்கள் சைக்கிள் இனிஷியலாக கற்றுக்கும் போதே எடுத்து உட்கார வச்சோடனே அப்படியே அடித்து தூள் கலப்பில் எல்லாரும் கீழே விழுந்து முட்டையை பேத்துட்டு தான் சைக்கிள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும். பட் ட்ரேடிங்கில் ஒரே பிரச்சனை என்னென்னா, அந்த சைக்கிள் எந்த இடத்துல கற்றுக்குறீங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இனிஷியல் பீரியடில் எல்லாருமே நார்மல் லெவலில் தான் கற்றுக்கிட்டா ஓகே. சப்போஸ் எடுத்தவொடனே ஒரு 10,000 அடி மலையிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா லைட்டாக தப்புனாலும் கீழே வந்து காலியாக போகிறீங்க. அதுதான் உங்களோட கேபிட்டல். உங்களோட சம்பளம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட லாஸஸ்க்கான பொட்டென்ஷியலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இனிஷியல் பேசிஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நான் 1,00,000 ரூபா வச்சு சம்பளம் வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி நான் அதிகமாக லாஸஸ் பண்ணி தான் கற்றுந்துருப்பேன். ஏன்னா என்கிட்ட நிறைய சம்பளம் இருக்குது. நான் எடுத்தவொடனே 10,000 வச்சு ட்ரேட் பண்ண மாட்டேன், எடுத்தவொடனே 50,000 வச்சு ட்ரேட் பண்ணுவேன். ஸோ irrespective ஆஃப் வாட் எவர் மணி தட் யூ மேக் ஃப்ரம் யுவர் சேலரி, உங்களோட லேர்னிங் ஃபேஸில் எவ்வளோ கம்மியாக போட்டு லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணாதீங்க, அது யூஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணிங்கன்னா எமோஷனே வரப்போகிறது இல்லை. பட் எவ்வளோ கம்மியான கேபிட்டல் போட்டு இனிஷியல் பீரியடில் ட்ரை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அந்த சைக்கிளை கீழே விழுந்து கற்றுப்பீங்க. அண்ட் எவென்ச்சுவலி உங்களோட தப்பு உங்களுக்கே புரியும். அண்ட் ஓவர் த பீரியடில் அந்த ப்ராசஸும் புரிய வர ஆரம்பித்து எவென்ச்சுவலாக அந்த சைக்கிள் மேலே ஏறி உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. பட் டியூரிங் த இனிஷியல் பீரியட் அடிக்கடி விழுந்து தான் கற்றுக்கணும். அந்த விழுந்து கற்றுக்கிற கேபிட்டல் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டர். ஸோ ஓவராலாக இந்த லாஸஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ட்ரேடிங் நீங்கள் ஃபஸ்ட் அசியூம் பண்ணிக்கணும். அண்ட் செகண்ட் திங் வந்து அந்த ஒரு லாஸ் உங்களை டிஃபைன் பண்ண போகிறது இல்லை. வெதர் யூ ஆர் அ குட் ட்ரேடர் ஆர் பேட் ட்ரேடர்ன்றது உங்களோட ட்ரேடிங் அவுட்கம் சொல்லக்கூடாது, உங்களோட ட்ரேடிங் ப்ராசஸ் தான் சொல்லணும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ப்ராசஸ் இருக்குது. பட் 10 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 ட்ரேடும் லாஸ் எடுக்கிறீங்க. ஆனால் 11வது ட்ரேடு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும்ன்ற நம்பிக்கையில் எடுக்கிறீங்க. ஏன்னா யூ ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். இந்த ட்ரேடரை இன்னொரு ட்ரேடர் கூட கம்பேர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, அவன் வந்து ரேண்டமாக ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறான், ப்ராஃபிட் எடுக்கிறான், லாஸ் எடுக்கிறான், ப்ராஃபிட் எடுக்கிறான், அவர் சொல்கிற கால்ஸை ஃபாலோ பண்ணுறான், இவர் சொன்ன கால்ஸை ஃபாலோ பண்ணுறான். பட் ஆஃப்டர் 10 ட்ரேட் 2 பேர் கூட கம்பேர் பண்ணும்போது இவன் ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் கூட ஆன் த லாங் ரன் இவன் கண்டிப்பாக கீழே விழுந்துருவான். ஏன்னா இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் சம் ஒன் எல்ஸ். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு ஏதாவது டிப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பான். பட் இயர் நீங்கள் ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது 10 லாஸ் வந்தால் கூட 11வது ப்ராஃபிட் வரும் ஸ்டில் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஏன் போகிறீங்கன்னா, யூ ஹேவ் த ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் வந்ததுனால நான் ட்ரேட் எடுக்கிறேன், அந்த ரூல்ஸ் படி 10 லாஸ் வந்திருக்கு, ஐம் ஓகே வித் இட். அந்த 10 லாஸும் ஆனால் கூட உங்களோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து 10% தான் இறங்கியிருக்குன்னா யூ ஆர் அ வெரி குட் ட்ரேடர். ஏன்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 1% தான் ரிஸ்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ட்ரேடர் கம்பேர் பண்ணும்போது அவுட்கம் நினச்சிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட் ட்ரேடர், இவன் தான் குட் ட்ரேடர். பட் ப்ராசஸை வச்சு பார்த்தீங்கன்னா இவன் தான் குட் ட்ரேடர், பிகாஸ் எவென்ச்சுவலி ஹி இஸ் கோயிங் டு வின் இன் த லாங் ரன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி 1 லாஸ் 2 லாஸ்லாம் வருதுன்னா அது உங்களை டிஃபைன் பண்ண போகிறது இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு 2.5 லட்சம் லாஸ்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,50,000 லாஸ். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 லேக்ஸ் ப்ராஃபிட், 3 லேக்ஸ் கிட்ட ப்ராஃபிட்ஸு, அதுக்கப்புறம் 45,000 ப்ராஃபிட்ஸ். இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸும் லாஸும் மாறி மாறி வரும். இந்த மாதிரி ட்ராடவுன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 7.5 லேக்ஸ்லாம் கீழே போயிருக்கு. பட் எவென்ச்சுவலி ரிகவர் ஆயிருக்கு. ஸோ அந்த லாங் ரன் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லாஸஸை வி ஹேவ் டு கோ த்ரூ இட். அண்ட் இந்த சின்ன சின்ன லாஸஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணி அடுத்த ட்ரேட் எடுக்கணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா யூ நீட் டு ஹேவ் அ ப்ரீ டிஃபைன் ரூல்ஸ், ப்ராசஸ், ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ரீ டிஃபைன்டாக கரெக்டாக இருக்கும். அது பைன்னு வந்தால் பை பண்ணணும், செல்லுன்னு வந்தால் செல் பண்ணணும், இவ்வளோ குவான்டிட்டி வாங்கணுன்றதை எல்லாம் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த லாஸஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. உங்களோட கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகாது. நோ மேட்டர் வாட் அந்த குரங்கு மாதிரி ப்ரே பண்ணுறதை நிறுத்துருவீங்க. ஏன்னா ட்ரேடை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் த அவுட்கம். ஸோ யார் ஒருத்தர் தனக்கான ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒவ்வொரு ட்ரேடும் ரேண்டமாக எடுக்கிறாங்களோ அவங்க ஆப்வியஸ்லி ஒரு ட்ரேட் அகெயின்ஸ்டாக போகும்போது அந்த குரங்கு மாதிரி வேண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் அந்த குரங்கு மாதிரி இருக்கணுமா, இல்லை பெட்டர் ட்ரேடராக எவால்வ் ஆகி வரணும்னா யூ ஹேவ் டு மூவ் ஃப்ரம் நியூஸ் பேஸ்டு ட்ரேடிங் டு ரூல் பேஸ்டு ட்ரேடிங். உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை டிஃபைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராசஸ் ட்ரிவனாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி லாஸஸ்லாம் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு சீக்ரெட்லாம் கிடையாது. ஒரே ஒரு சீக்ரெட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங் என்னென்னா you just need to have your process follow பண்ணுங்க, profit automatically வரும். So this is what I want to convey in this video. So I'll see you guys next week with other video. Bye.